இந்த தேர்தல் முடிவில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி 2016 நம்ம தலைவர் போட்ட விதை இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காருன்னா அதோட ஆரம்ப புள்ளி நம்ம தலைவர் 2016 மாற்றம் முன்னேற்றம் என்ற அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு 2026 ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அடுத்ததா இந்த 26 தேர்தல் முடிவில் கட்சிகள் மத்தியில் ஒரு கம்பாரிசன் வச்சா அதிகமா வெற்றி பெற்றது ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா முதல்ல டிவிகே, அடுத்தது டிஎம்கே, அதுக்கு அடுத்தபடியா அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. இது மூலமா வட மாவட்டங்கள்ல பாமக மற்றும் நம்ம தலைவர் மேல இருக்கிற மிகுந்த வரவேற்பை நம்மளால எதிர்பார்க்க முடியுது. இந்த தேர்தல் வெற்றி அதற்கு சான்று. அடுத்ததா இந்த ஓட்டிங் பேட்டர்ன், இந்த ட்ரெண்ட், இந்த ஓட்டிங் பிஹேவியர் வச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் கிளியரா தெரியுது. இனி வரும் காலங்களில் தேர்தல்ன்றது இளைஞர்களையும், அதாவது 18 இருந்து 30 வயசு சார்ந்த இந்த இளைஞர்களை மையமா வச்சுதான் தேர்தல் நடக்க போகுது. அரசியல் இனி வரும் காலங்களில் அரசியல் நகர்வெல்லாம் இவங்களை மையமா வச்சுதான் போக போகுது. இதற்கான ட்ரெண்ட் 2024-26 தேர்தலில் ரொம்ப கிளியரா எவிடென்டா தெரியுது. அதாவது 24 மூணாவது அணியான பாஜக மற்றும் பாமக போட்டியிடும் போது படித்தவர்கள் வரணும், அரசியலுக்கு படித்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு படித்தவர்கள் தலைமையேற்ற கட்சிக்கு தான் மிகுந்த செல்வாக்கு. அதாவது 18% ஓட் ஷேர் பிஜேபியும் பிஎம்கேயும் சேர்ந்திருக்கு. இது மூலமா இனி வரும் காலங்களில் அரசியல்ன்றது படித்தவர்கள் தலைமையேற்ற கட்சி, எக்ஸாம்பிள் உதாரணமா சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கும். அதை 24-26 ட்ரெண்ட்ல நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. அதேபோல் இப்ப இன்னைக்கு 26 தேர்தல் மூலமா நம்மளுக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் ரொம்ப சினிமா மயமா ஆகிருக்கு. அதாவது ஒரு நடிகர் மேல இருக்கிற மோகத்துல மிகுந்த, அதாவது நடிகர் மேல, அதாவது சினிமடைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட். அதாவது ஒரு திரையில ஒரு நடிகர் மக்களுக்கான ஒரு குரலாகவும் மக்கள் பிரச்சனையை எடுத்து நடத்துற ஒரு குரலாகவும் இருந்து இந்த அனாலிசிஸ் நமக்குள்ள பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும், மாணவர் சங்கம் என்ன செய்ய போறீங்க? ஏன்னா இந்த தேர்தலில், அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் 2 கட்சி மட்டும்தான் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சி தாவேகா, 2 பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் நம் நிர்வாகிகள் மிக சிறந்த முறையிலே நீங்கள் எல்லோரும் செயல்பட்டீர்கள். குறைகள் இருக்கு, அதெல்லாம் அதில் தேர்தலுடைய கருத்துக்கள், கணிப்புகள், புள்ளி விவரங்கள்லாம் அதெல்லாம் நமக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கலாம். இன்னைக்கு நம்ம அடுத்தது என்ன செய்ய போறோம்? களத்தில் நம்ம இன்னைக்கு மிகப்பெரிய சக்தி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில். இல்ல யாரும் மறுக்க முடியாது. எவ்வளோ சோதனைகள், எதிர்ப்புகள் எல்லாம் எல்லாத்தையும் சுக்குப்பொடி ஆக்கி எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு நின்று இருக்கிறோம். தலை நிமிர்ந்து தைரியமாக நம்பிக்கையோடு நாம் நின்றுட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்? ஆனாலும் இன்னைக்கு மாணவர் சங்கம் மிகப்பெரிய வேலையை செஞ்சாங்க. இந்த தேர்தல் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அவங்களே குழு போட்டு அவங்களே அங்கங்க போயிட்டு அவங்களே பேசி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாணவர் சங்கம். ஏன்னா அது அடுத்ததும் நம்ம இப்போ ஸ்வாட் அனாலிசிஸ் நம்ம பண்ண போறோம். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட்னு இருக்கு. இதெல்லாம் அதுல என்னன்னா நம்ம அடுத்தது நான் உங்களை தனித்தனியா நாங்க சந்திக்க போறேன். மாணவர் சங்கம், இளைஞர் சங்கம், இளைஞர் ஊடக பேரவை, மகளிர் சங்கம், இளம்பெண்கள், இதெல்லாம் நான் தனித்தனியா சந்திக்க போறேன். பாப்புலர் பாலிடிக்ஸ், சினிமா மேல இருக்கிற மோகத்துல போட்ட அந்த ஓட்டு, அரசியல் நகர்வு, இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகணும்னா காலேஜ், கல்லூரி கேம்பஸஸ்ல இளைஞர்களுக்கு அரசியல் சார்ந்த விவாதங்கள், அதாவது பொலிட்டிக்கல், இளைஞர்கள் பொலிட்டிக்கலா பார்ட்டிசிபேட் பண்ணும், விவாதங்கள் சார்ந்த அரசியல் நோக்கி போகணும். ஸோ ஆகையால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். கல்லூரி, அதாவது தமிழ்நாடு பூரா இருக்கிற கல்லூரி துணைவேந்தர்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி நீங்க விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கல்லூரிகள்ல மாணவர் சங்கம் அன்அபிஷியலா ஒரு மறைமுகமா தான் செயல்பட்டு இருக்கு, அபிஷியலா இல்ல. கல்லூரிகள்ல மாணவர் சங்கம், மாணவர் அமைப்பு உருவாகிறது மூலமா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அமாங் யூத் ரொம்ப அதிகமாகும். அது மூலமா ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு நிலைமைக்கு இளைஞர்கள் வருவாங்க. ஸோ அதை ஒரு வேண்டுகோளா வைத்துக் கொள்கிறேன்.
இறுதியாக இனி வரும் காலங்களில் இளைஞர் கையில் தான் அரசியல் இருக்கிறதுனால மாணவர் சங்கத்துக்கு கீர்த்தி, அதே வேளையில இந்த தேர்தல் உடைய முடிவுகள் இப்போ நம்முடைய பொதுச் செயலாளரும் பேசுறப்ப சொன்னார், சுனாமின்னு சொன்னார். அது எந்த சுனாமியும் கிடையாது. நான் பேசுறப்போ நான் சொல்றேன் அதெல்லாம். ஏன்னா அதுல புள்ளி விவரங்கள்லாம் நிறைய இருக்கு சொல்லணும்னா. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இப்போ நம்மளுடைய முயற்சி கடந்த காலத்தில் எடுத்து எத்தனையோ முயற்சி எடுத்தோம். நம்ம முயற்சி என்னன்னா இளைஞர்கள் அரசியல்ல வரணும், இளைஞர்கள் அரசியல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளோ இளைஞர்களை நம்ம இழுக்க பார்த்தோம். ஆனாலும் இப்போ இருக்கிற சூழல் இளைஞர்கள் தானா வந்திருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு கல்யாணத்தில் பேசினேன். பிக் பாஸ் பார்த்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வுகளை நேரலையில் பார்க்கிறாங்க. இது ஒரு மாற்றம் தான். இந்த மாற்றத்தை நம்ம வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி பாட்டாளி கட்சி. ஆனா இந்த நம்ம செய்திகள்லாம் போய் சென்றடையல. இன்னைக்கு சென்றடைகிறதுக்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க எந்த கட்சியில் எந்த இயக்கத்தில் இருக்கட்டும், ஆனாலும் நம்ம போறோம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நமக்கு இருக்கு. அதெல்லாம் நம்ம இறங்கினோம்னா, நீங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இறங்கணும்னா யாராலும் நம்ம அடிச்சுக்க முடியாது. அந்த நம்பிக்கை எனக்கு.